அரசியலில் ஈடுபட்டிருக்கும் சிலர் அடிக்கடி கட்சி மாறுவார்கள். இது அவர்களின் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு போல தோன்றும். ஆனால் உண்மையில் ஜாதகம்தான் அவர்களை மாற்ற வைக்கிறது, வெவ்வேறு கட்சிகளுக்கு போக வைக்கிறது. இந்த ஜாதகத்துக்கு உரியவர் ஆளும் அரசில் பவர்ஃபுல்லாக இருப்பவர், சென்ற ஆட்சியிலும் பவர்ஃபுல்லாக இருந்தவர். இவரது ஜாதகத்தை பார்ப்போம். விருச்சிக லக்கணம், லக்னத்துக்கும் 6க்கும் உரியவர் செவ்வாய் 8ஆம் இடத்தில். இது விபரீத ராஜயோகம், விபரீதத்தையும் தரும், ராஜயோகத்தையும் தரும், மாற்றத்தையும் தரும். 2, 5க்குடைய குரு 5ஆம் இடத்தில் ஆட்சியில். லக்னாதிபதியின் இன்னொரு வீடான 6ஆம் இடத்தில் பாக்கியாதிபதியும் பாதகாதிபதியுமான சந்திரன் இருக்கிறார், உடன் கேது. 3, 4ஆம் இடத்திற்குரிய சனீஸ்வரன் 9ஆம் இடமான பாதகஸ்தான பாக்கியஸ்தானத்தில். 7, 12க்குரிய சுக்கிரன் 10ஆம் இடமான சூரியன் வீட்டில் பரிவர்த்தனையில் இருக்கிறார். லக்னாதிபதிக்கு இடம் கொடுத்த புதன் 8க்கும் 11க்குடையராகி 11ஆம் இடத்தில் உச்சம் பெற்று இருக்கிறார். 12ஆம் இடத்தில் நீச்சம் பெற்ற சூரியன் பரிவர்த்தனையில் இருக்கிறார், உடன் ராகு. 10ஆம் இடம் என்றாலும் சூரியன் என்றாலும் அரசியல் உண்டு. 7, 12 சுக்கிரனும் 10ஆம் அதிபதி சூரியனும் பரிவர்த்தனை. எனவே 12ஆம் இடம் கட்சி மாற வைக்கும். 10ஆம் அதிபதியுடன் ராகு அடிக்கடி மாற வைக்கும், அதிகமாக மாற வைக்கும். மாற்று நகல் பிரதி என அழைக்கப்படும் 8ஆம் இடத்தில் லக்னாதிபதி செவ்வாய் 6க்குடையவராகி இருக்கிறார். 11இல் உள்ள 8, 11 புதனை பார்க்கிறார். 2, 3ஆம் இடங்களையும் பார்வையிடுகிறார். இவையும் லாபத்தை முன்னிட்டும் எதிர்காலத்தை முன்னிட்டும் லக்னாதிபதியை கட்சி மாற வைக்கும். கர்மஸ்தானாதிபதியான சனீஸ்வரன் 9ஆம் இடத்திலிருந்து 11 புதன் 3ஆம் இடம் மற்றும் 6இல் உள்ள சந்திரனை பார்வையிடுகிறார். ஆக 4, 11 தொடர்பு பெற்ற சந்திரன் எதிரிகளையும் வசீகரிக்க வைக்கும், எதிர்கட்சியரையும் நண்பராக்கும். 9, 10 அதிபதிகளின் தொடர்பு மற்றும் 6, 12ஆம் இட தொடர்பும் எதிர் அணியிலையும் மதிப்பையும் பெரும் பதவியையும் பெற்றுத்தரும். 2 மற்றும் பூர்வ புண்ணியாதிபதி குரு சனி மற்றும் புதன் மற்றும் லக்னத்தின் மீது வீழ்கிறது. 2, 5 குரு 8, 11 புதன் பரஸ்பர பார்வை வேறு. இதுவும் கட்சி மாற வைக்கும், மாற்றத்தை ஏற்படுத்தும், உயர்வை தரும்.